வணக்கம் பிள்ளைகள். கல்வி அமைச்சருடைய விஞ்ஞான கிளையினூடாக அனுப்பப்பட்ட ஒரு மாதிரி வினாத்தாள் தான் இது. இதுல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகுதி 1 பகுதி 2 என்று 2 வினாக்கள் இருக்குது. இதுல நாங்கள் முதலாவதாக பகுதி 1 வினாக்களை ஒருக்கா பார்ப்போம். அந்த வகையில முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி எப்போதும் புரதத்தில் அடங்கும் மூலகங்கள். இப்ப புரதத்தை பொறுத்தவரை புரதத்தில் அடங்குற மூலகங்கள் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன். சில வேளைகள்ல மேலதிகமாக சில புரதங்கள் கந்தகமும் காணப்படும். இதுல எங்களுக்கு எப்போதும் புரதத்தில் அடங்கும் மூலகங்கள் என்று கேட்டபடியால் ஃபர்ஸ்ட் ஆன்சரை நாங்கள் கொடுத்து கொள்ள முடியும். இதே போல நீங்கள் இலிப்பிட்டுகள் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், கார்போஹைட்ரேட் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், அதே மாதிரி நியூக்ளிக் அமிலங்கள் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன், பாஸ்பரஸ் இப்படியான விடயங்களை ஒரு கால் பார்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது வினா பாருங்க, ரசாயனவியலில் கிராம் மோல் -1 என்னும் அலகில் அளக்கப்படுவது. இப்போ கிராம் மோல் -1 சொன்னால் என்ன? ஒரு மோல் பதார்த்தத்தின் துணிவு. உதாரணத்துக்கு 40 கிராம் மோல் -1. சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய மூலர் துணிவு, சோடியம் ஹைட்ராக்சைடினுடைய மூலர் துணிவு. இப்போ கிராம் மோல் -1 என்னத்துக்கு அலகு? மூலர் துணிவுக்கு அலகு. ஒரு மோல் பதார்த்தத்தின் துணிவு 40 கிராம். இந்த பதார்த்தத்தின் அளவை மூலில் அளக்குற நாங்கள் சாரணு துணிவு, சார் மூலக்கூற்று துணிவுக்கு அலகு இல்லை. அணுத்துணிவு அலகு கிராமில் வரும். அணுத்துணிவு அலகுன்றது கிராமில் வரும். வீட்டு மின் சுற்றில் நுகரப்படும் மின் சக்தியின் அளவு. மிகப்பெரிய ஒரு மின்சக்தி, அங்க அதை நாங்கள் அளக்கிறது கிலோவாட் மணித்தியாலம். கிலோவாட் மணித்தியாலம் என்ற அலகில் அளப்போம். அது யூனிட்டுக்கு சமனாக இருக்கும். ஒரு யூனிட், 2 யூனிட், 3 யூனிட் என்று சொல்றாங்க. 3 யூனிட்ன்றது 3 கிலோவாட் மணித்தியாலம். இதுல வேட் என்று சொல்றது வலுவை அளக்கிற அலகு. அதே மாதிரி ஜூல், கிலோ ஜூல் என்றது சக்தியை அளக்கிற அலகு. சக்தி அளக்கிற சர்வதேச அலகு ஜூல். 1000 ஜூல் ஒரு கிலோ ஜூலுக்கு சமனாக இருக்கும். ஒரு ஜூல்ன்றது 1000 ஜூலுக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு யூனிட் அல்லது ஒரு கிலோ வாட் மணித்தியாலம்ன்றது 36 பக்கத்துல 5 பூஜ்ஜியம் இவ்வளவு ஜூலுக்கு சமனாக இருக்கும். 3.6 தர 16 ஜூலுக்கு சமனாக இருக்கும். அடுத்த இலிங்கம் இணைந்த பரம்பரை அலகு காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள். 2 நோய்கள் இருக்கு. ஹீமோபீலியா, மற்றது நிறக்குருடு. விலங்குகளுக்கு நிறக்குருடு என்பது பொருத்தமானபடியாக இருக்கும். அதே மாதிரி விளறல், தலசீமியா போன்ற நோய்கள் விகாரம் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்க, காட்சி வடித்த நீர் தயாரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய கலவை உயிராக்க நுட்ப முறை. காட்சி வடித்த நீர் என்றது பாத்தீங்கன்னா ஒரு கிணற்று நீர்ல இருந்து தூய நீரை பிரித்தெடுக்கிற செயற்பாடு. அது எளிய காட்சி வடித்தல் என்ற நுட்ப முறைக்குள்ள போகும். அதே மாதிரி கரைப்பான் பிரித்தெடுப்புன்றது ஒரு கரைப்பானுக்கு சிறிதளவு கரையம் கரைஞ்சிருந்தால் அந்த கரையத்தை பிரித்தெடுக்கிற நுட்ப முறை கரைப்பான் பிரித்தெடுப்பு. கொதிநீராவி காட்சி வடித்தல் என்றது ஒரு தாவர கூறுகள், தாவர இலை, தண்டு, வேர் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஆவிப்பரப்புள்ள கூறுகளை என்ன செய்வோம் என்று சொன்னால் கொதிநீராவியை பயன்படுத்தி காட்சி வடித்து கொள்ளுவோம். அதே மாதிரி பகுதிபட காட்சி வடித்தல் என்றது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆவிப்பரப்புள்ள கூறுகள் இருக்கிற ஒரு திரவ நிலை பதார்த்தம் அல்லது ஒரு வாயு நிலை பதார்த்தத்தில் இருந்து அந்த கூறுகளை பிரித்தெடுக்கிற நுட்ப முறை. வளிமண்டலத்தில் இருக்கிற வாயுக்களை பிரித்தெடுக்கிற முறை. அல்லது மசகண்ணையில இருந்து பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் போன்றவற்றை பிரித்தெடுக்கிற முறை. இது பகுதிபட காட்சி வடித்தலுக்குள்ள வரும். தேவையான விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த பின்வருவனவற்றுள் மின்காந்த தூண்டல் விதி. மின்காந்த தூண்டல் விதி என்றால் நாங்கள் ஏற்ற விதி பிளமிங்கினுடைய வலக்கை விதி. பிளமிங்கினுடைய வலக்கை விதி. அதாவது ஒரு கம்பிச்சுருளின் ஊடாக காந்தத்தை அசைக்கும் போது, ஒரு கம்பிச்சுருளின் ஊடாக காந்தத்தை அசைக்கையில் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு மின்னோட்டம் உருவாகும். ரைட். அது இப்போ உதாரணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோஃபோன், நுணுக்கு பண்ணி, அதே மாதிரி டைனமோ. ரைட். இதுகள் எல்லாம் பிளமிங்கினுடைய வலக்கை விதிக்கமைய வேலை செய்கிற உபகரணங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் மோட்டார், ஒலிபெருக்கி இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளமிங்கினுடைய இடக்கை விதிக்கமைவு. அதாவது நாங்கள் மின்னோட்டத்தை வழங்கினால்தான் அந்த உபகரணங்கள் தொழிற்படும். மின்னோட்டத்தை வழங்கினால்தான் உபகரணங்கள் தொழிற்படும். இதுக்கு எங்களுக்கு எக்ஸாமுக்குள்ள வெறும் பார்த்துக்கொள்ளுங்கள். பயன்பாடுகள் வராது. பிளமிங்கின் இடக்கை விதி, விளக்கை விதியை பயன்படுத்துகிற மாதிரி பழகி கொள்ளுங்கள். அதே மாதிரி அருகில காட்டப்பட்டிருக்கிற கலக்கூட்டத்தை பொறுத்தவரை இது ஒரு செங்குருதி சிறுதுணிக்கையினுடைய கலமாக இருக்குது. ரெட் பிளட் செல்லாக இருக்குது. குருதி மாதிரி ஒன்றை நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானிக்கும் போது பரவலாக அவதானிக்கத்தக்க கலக்கூட்டம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. மேற்படி கலம் ஒரு செங்குருதி சிறுதுணிக்கையாக இருக்கின்றது.
அடுத்த வினா பாருங்க, உருகிய சேர்வையை மின்பகுப்பு செய்வதன் மூலம் பிரித்தெடுக்கக்கூடிய மூலகம் பின்வருவனவற்றுள் எது? இப்ப மின்பகுப்பு முறை யாருக்கு செய்யலாம்னு சொன்னால் தாக்க விகித தொடர்ல மேலே இருக்கிற மூலகங்கள் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், ரைட். இப்படியான மூலகங்களுக்கு வந்து தாக்க விகித தொடர்ல மேலே இருக்கிற மூலகங்கள் வந்து மின்பகுப்பு முறை மூலமாக பிரித்தெடுப்பு செய்யப்படும். அதே மாதிரி இது வந்து மின்பகுப்பு. அதே மாதிரி தாக்க விகித தொடர்ல கீழே இருக்கிற மூலகங்கள் பொன், பிளாட்டினம், வெள்ளி இப்படியான மூலகங்களை பொறுத்தவரையில இவை வந்து பௌதிக முறை மூலமாக பிரித்தெடுக்கப்படும். இடைக்கில்ல இருக்கிற மூலகங்கள் இரும்பு ஹேமடைட் என்று படிக்கிறோம். இரும்பு வந்து ஹேமடைட் Fe2O3 ஆக்சைட்டுகளாக காணப்படும். அவற்றின் ஆக்சைட்டுகளில் இருந்து பிரித்தெடுக்கப்படும். இதுல மின்பகுப்பு செய்வதன் மூலம் பிரித்தெடுக்கக்கூடியது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்னீசியம் பொருத்தமான விடையாக இருக்கும். உருகிய மெக்னீசியம் குளோரைட்டை, ரைட், உருகிய மெக்னீசியம் குளோரைட் அல்ல உருகிய சோடியம் குளோரைட் இவற்றை மின்பகுப்பு செய்யல எங்களுக்கு தூயநிலை பதார்த்தங்களாக அந்த உலோகங்கள் பிரித்தெடுப்பு செய்யப்படும். அது 9வது வினாவை பாருங்க, கனவுரு வடிவிலான கண்ணாடி குற்றியின் ஒரு முகத்தில் படும் எக்ஸ் எனும் ஒரு நிற ஒளிக்கதிர் உருவில் காட்டப்பட்டுள்ளது. கண்ணாடி குற்றியின் மறுமுகத்தில் வெளிப்படும் ஒளிக்கதிரானது, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அடர்ந்த ஐதான ஊடகம் வழி, ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லுது. அப்ப ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லைகள் என்ன செய்யும்? செவ்வனை நோக்கி முறிவடையும். நீங்கள் ஹார்ட் காப்பியா கையில இருந்து புத்தகம் இந்த பேப்பர் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கா வந்து சீக்கிளால போற மாதிரி வரும் இந்த படம். ரைட். ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வரைகளை செவ்வனை நோக்கி முறிய போது என்னென்னு சொன்னால் இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் என்ன செய்து இப்படி முறிய போது, ஆகவே செவ்வனை நோக்கி முறியுதுன்னு சொல்றோம். அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போய்கல இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் செவ்வனை விலத்தி முறிவடைகின்றது. பொருத்தமான விடை வந்து சி ஆக இருக்கும். இந்த நுட்பத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போய்கல செவ்வனை நோக்கி முடியும். அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு செல்லும் போது செவ்வனை விலத்தி முடியும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது படுகதிர், இது படுகதிர், உள்ளுக்குள்ள வர கதிர் முறி கதிர், வெளியில போற கதிர் வெளிப்படுகதிர். இது படுகோணம், இது முறிகோணம், இது வெளிப்படுகோணம். வழியில இருந்து வழிக்குள்ள போறபடியால் பெரும்பாலும் படுகோணமும் வெளிப்படுகோணமும் ஒரே பெருமானம் உடையவையாக இருக்கும் பெரும்பாலும். அடுத்த 10வது வினாவை பாருங்கள், கலத்தின் கருவின் பிரதான தொழில். கருவினுடைய தொழில் வந்து என்னது? கலத்தின் உயிர் தொழிற்பாடுகளை வந்து கட்டுப்படுத்துறது. ஒரு கலத்தினுடைய உயிர் தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துறது வந்து கருவினுடைய பிரதான தொழிலாக இருக்கும். அதே மாதிரி சுரத்தல், பொதி செய்தல், கடத்தல், விநியோகித்தல் வந்து கொள்கையுடல் வேலையாக இருக்கும். கலத்தின் தாங்குதல் தொழிலை மேற்கொள்றது, கலத்தின் தாங்குதல் தொழில் வந்து கலத்தின் புன்னங்கங்களை வந்து தாங்கிறது குழிய உருவாக இருக்கும். அதே மாதிரி தாவர கலத்துல வந்து தாவரங்களுடைய நிலைக்குத்தான சமநிலைக்கு வந்து புன்வெற்றிடம் வந்து அவசியம். அடுத்தது 11வது வினாவை பாருங்கள், சோடியம் மூலகத்தின் அணுவன் 11 ஆகும். அணுவன் 11. அணுவன் 11 என்று சொன்னால் புரோத்திரண்ட எண்ணிக்கை 11. நடுநிலையான மூலகமாக இருந்தால் இலத்திரண்ட எண்ணிக்கை 11. துணிவன் 23. புரோத்திரண்ட எண்ணிக்கையோட நியூத்திரனுடைய எண்ணிக்கையை கூட்டும் போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் துணிவன் கிடைக்கும். இப்ப இது நியூத்திரன் எண்ணிக்கை, இது வந்து புரோத்திரன் எண்ணிக்கை. சோடியம் பிளஸ் அயனின் புரோத்திரன், நியூத்திரன், இலத்திரன். இப்போ சோடியம் பிளஸ் அயன் என்று சொன்னால் ஒரு இலத்திரனை இழந்த நிலை 2, 8, 1 என்றதுதான் சோடியத்தினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு. இதுல பிளஸ் 1 சோடியம் வந்து என்ன செய்து ஒரு இலத்திரனை இழந்த நிலையில இருக்கிறார். சோடியம் வந்து ஒரு இலத்திரனை இழந்த நிலையில இருக்கிறார். Na+ சோடியம் ஒரு இலத்திரனை இழந்த நிலை. ஆகவே இலத்திரன் வந்து 2, 8. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை மாறுமே ஒழிய புரோத்திரன் எண்ணிக்கையோ நியூத்திரனுடைய எண்ணிக்கையோ மாறாது. ஆனால் இலத்திரன் ஒரு இலத்திரன் இழந்தபடியால் இலத்திரன் 10. அப்ப 11, 12, 10 முதலாவது விடை வந்து பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்து ஒளித்தொகுப்பின் போது உண்டாகும் வாயு விளைபொருள். ஒளித்தொகுப்பின் போது உண்டாகிற வாயு விளைபொருள் ஆக்சிஜன். வாயு விளைபொருளை ஆய்வுக்கூடத்தில் இனங்காணலாம். எவ்வாறு இனங்காணலாம் என்று சொன்னால் தெரியும். ஆக்சிஜன் வாயு இனங்காண்றதுக்கு ஒரு எரியும் தணல் குச்சை கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அது பிரகாசமாக எரியும். ஒரு எரியும் தணல் குச்சை கொண்டு போனோம் என்று சொன்னால் பிரகாசமாக எரியும்.
இந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாத்துறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பனீர் ஆக்சைடு வாயு. அதே மாதிரி எரியும் தனக்குச்ச கொண்டு செல்லுகளை ஒப்பந்த சத்தத்தை உருவாக்குறது வந்து ஐதரசன் வாயு. எரியும் தனக்குச்சை செலுத்தும் போது அணைகிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் பெறும். அதை விட கந்தக ஆக்சைடு வாயுக்கள் இவையும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எரியும் தனக்குச்சி அணைய பண்ணுவோம். அதனாலதான் வந்து நாங்கள் கார்பனீர் ஆக்சைடு வாயு இனங்காண்ட பரிசோதனைக்கு வந்து தெளிந்த சுண்ணாம்பு நீரை பயன்படுத்துறாங்க. ஏன்னு சொன்னால் எரியும் தனக்குச்சி அணைக்கிற வேலையை வந்து தனியாக கார்பனீர் ஆக்சைடு மட்டும் செய்யாது, ஏனைய வாயுக்களும் செய்யும். அடுத்தது சக்தி நிலை மாற்றம் தொடர்பான பின்வரும் தொடர்பில் மிகச் சரியானது. டைனமோ. டைனமோவை பொறுத்தவரை டைனமோவில் வந்து இயக்க சக்தி மின் சக்தியாக மாற்றப்படும். இயக்க சக்தி வந்து மின் சக்தியாக மாற்றப்படும். மின் மோட்டார் மின் சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்படும். சரி. மின்கலங்களை பொறுத்தவரையில் ரசாயன சக்தி வந்து மின் சக்தியாக மாற்றப்படும். சூரிய கலத்தை பொறுத்தவரையில் ஒளிச்சக்தி வந்து மின் சக்தியாக மாற்றப்படும். அடுத்த வினாவை பாருங்கள். மூலகங்களின் மின்னெதிர்த்தன்மையை காட்டும் வரைவின் ஒரு பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளது. உருவில் வட்டமிடப்பட்ட பகுதியில் காணப்படக்கூடிய அதாவது மின்னேத்தன்மை அதிதாழ் மின்னெதிர்த்தன்மை. அதிதாழ் மின்னேத்தன்மை வந்து கூட்டம் 1 மூலகங்களுக்குரியது. கூட்டம் 1 மூலகங்களை பொறுத்தவரையில சோடியம் பொட்டாசியம் என்ற விட எங்களுக்கு இதுல தரப்பட்டிருக்கு. அதி உயர் மின்னெதிர்த்தன்மை என்ற புளோரின் குளோரின் வந்து உயர் மின்னெதிர்த்தன்மை 7ஆம் கூட்டம் மூலகங்களாக இருக்கு. அடுத்த வினாவை பாருங்கள். பின்வரும் கூற்றுக்களிடையே பிழையான கூற்றை தெரிவு செய்க. பின்வரும் கூற்றுக்களிடையே பிழையான கூற்றை. சூரியனிலிருந்து புவி வெப்பம், புவிக்கு வெப்பம் கதிர்ப்பு மூலம் இடம்படுகிறது. சரி. வெற்றிடத்தினூடாக எந்த ஒரு முறையிலும் வெப்பம் இடமாற்றம் அடைவதில்லை. வெற்றிடத்தினூடாக எந்த ஒரு முறையிலும் வெப்பம் இடமாற்றப்படுவதில்லை என்பது பிழை. என்று சொன்னால் வெற்றிடத்தினூடாகத்தான் கதிர்ப்பு நடக்கும், ஊடகம் அவசியம் இல்லை. கருமை நிறமுடைய மேற்பரப்புகள் சிறந்த வெப்ப உறிஞ்சிகளாகவும் சரி, மினுக்கும் மேற்பரப்புகள் வெப்பத்தை தெறிப்படைய செய்யும். சரி. ரைட். இதுல வந்து பிழையான கூற்று வந்து வெப்ப இடமாற்ற முறையில கடத்தல் கதிர்வீசல் மேற்காவு என்று பார்க்கிறோம். கதிர்ப்பு நடக்கணும் என்று சொன்னால் கதிர்ப்பு வந்து எந்த ஊடகத்தினூடாகவும் நடைபெறும், வெற்றிடத்தினூடாகத்தான் கதிர்ப்பு நடக்கும். ஊடக துணிக்கைகள் அவசியம் இல்லை. அதே மாதிரி கடத்தலை பொறுத்தவரையில திண்மங்களின் ஊடாக நடைபெறும். மேற்காவுகை அல்லது உடன்காவுகையை பொறுத்தவரையில அது வந்து வளி அல்லது நீரின் ஊடாக நடைபெறும். இந்த 16வது வினாவை பாருங்கள். இதய தசை மற்றும் வெண்கூட்டு தசை என்பவற்றிடையே காணப்படும் ஒத்த இயல்பையும் வேறுபாட்டு இயல்பையும் காட்டும் சரியான விடை. இதய தசை வெண்கூட்டு தசை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் கரி இருக்கு. ஆனால் இதய தசையில வந்து தனி கரி இருக்கு, வெண்கூட்டு தசையில வந்து பல கரி இருக்கு. இதய தசையை பொறுத்தவரை இதய தசை வந்து கிளை கொண்டமைந்து காணப்படும், வரிகள் கொண்டது, தனிக்கரு கொண்டது. ஆனா வெண்கூட்டு தசையை பொறுத்தவரையில வெண்கூட்டு தசையிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வரி இருக்கும், குறுக்கு வரிகள் இருக்கும். ஆனால் பலகரு கொண்டதாக காணப்படும் வெண்கூட்டு தசையிலையும். வெண்கூட்டு தசையிலையும் பலகரு கொண்டது, இதய தசையிலையும் தனிக்கரு கொண்டது. ரெண்டுக்குமே வந்து குறுக்கு வரிகள் இருக்கும். இதய தசை வந்து கிளைகள் காணப்படும், வெண்கூட்டு தசையிலத்துக்கு கிளைகள் இருக்காது. இதய தசை வந்து இச்சையின்றி இயங்கும், வெண்கூட்டு தசை வந்து இச்சையுள் இயக்கத்தை காட்டும். இதய தசை வந்து விரைவில் களைப்படையாது, வெண்கூட்டு தசை வந்து விரைவில் களைப்படையும். இதய தசையில வந்து அதிக அளவான இழைமணிகள் இருக்கும், வெண்கூட்டு தசையில காணப்படுற இழைமணிகளின் அளவு வந்து குறைவாக இருக்கும் இதய தசையோட ஒப்புடைக்கல. இதுல இந்த விடயங்களை வச்சுக்க இதய தசை வந்து ஒரு சொந்தத்திற்கேற்ப தொழிற்படும், வெண்கூட்டு தசை இழையம் வந்து சொந்தத்திற்கேற்ப தொழிற்படாது. இதய தசை இழையம் வந்து இதயத்தில் மட்டும் காணப்படும், வரித்தசை வந்து அப்படி இல்லை. உடல்ல பெரும்பாலான பகுதிகளில் வந்து வெண்கூட்டு தசை இழையங்கள் காணப்படும். உதாரணத்துக்கு கையை பொறுத்தவரையில இருதலை தசை, முத்தலை தசை வெண்கூட்டு தசை. நாக்கை பொறுத்தவரையில நாக்கு ஒரு வெண்கூட்டு தசை இழையம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது உடைய பாருங்க, கருவை கொண்டிருத்தலும் கருவை கொண்டிராமையும் பிழை. ஏன்னு சொன்னால் இரண்டுக்குமே கரு இருக்கு. குறுக்கு வரிகள் காணப்படுகின்றமையும் கிளைகளை கொண்டுள்ளமையும். குறுக்கு வரிகள் காணப்படுகின்றமை ஒத்த இயல்பு சரி. கிளைகளை கொண்டுள்ளமை வந்து இதய தசைக்கு கிளைகள் இருக்குது, ஆனால் வெண்கூட்டு தசைக்கு கிளைகள் இல்லை. பாப்போம். குறுக்கு வரிகள் காணப்படுகின்றமையும் அது சரி. இச்சையின்றி இயங்குகின்றமையும், இச்சையின்றி இயங்குகின்றமை இதுவும் வந்து இதய தசையினுடைய இயல்பு தான், இச்சையின்றி இயங்குதல். வேறுபாடுதான். ஆனால்
இதய தசைக்குரிய இயல்பு. தனிக்கருவை கொண்டிருத்தலும் கிளைகளை கொண்டுள்ளமையும். இது தனிக்கரு கொண்டிருக்கிறது வந்து யார் இதய தசை இல்லையா? அப்ப இது வேறுபாட்டுக்குள்ள வந்துடும். இதுவும் வேறுபாடுதான், இதுவும் வேறுபாடு. இந்த கேள்வியை வந்து கொஞ்சம் இதா கேட்டிருக்கலாம், கொஞ்சம் நீட்டா கேட்டிருக்கலாம். இதய தசை மற்றும் வன்கூட்டு தசை என்பவற்றுக்கிடையே காணப்படும் ஒத்த இயல்பையும் இதய தசையிலிருந்து வன்கூட்டு தசை எவ்வாறு வேறுபடுகின்றது, அல்லது வன்கூட்டு தசையிலிருந்து இதய தசை எவ்வாறு வேறுபடுகின்றது என்ற மாதிரி கேள்வியை கேட்டிருந்தால் ஸ்பொட்டா ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து நாங்கள் கொடுத்திருக்க முடியும். இதய தசையிலிருந்து வன்கூட்டு தசை எவ்வாறு வேறுபடுகின்றது என்று கேட்டிருந்தால் கிளைகளை கொண்டுள்ளமை, இச்சையின்றி இயங்குகின்றமை. முதலாவது உடல்ல வந்து இதய தசை இருக்கின்றபடியால் இதய தசையை வச்சுக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டாவது விடையும் பொருத்தமான விடைதான், மூன்றாவது விடையும் பொருத்தமான விடையாகத்தான் இருக்கும். ஆக்சிஜன் வாயு தயாரிப்புடன் தொடர்புடைய ரசாயன தாக்கம் தரப்பட்டிருக்குது. ஹைட்ரஜன் பெராக்சைட்டினுடைய பிரிகை தாக்கம். இதை விட KMnO4 பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் வாயு பிரித்தெடுப்புல, KClO3 பயன்படுத்தப்படும், KNO3 பயன்படுத்தப்படும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் வாயு தயாரிப்புல பயன்படுத்துற எல்லாமே வந்து பிரிகை தாக்கம். ஆக்சிஜன் வாயு தயாரிப்புல நாங்கள் பார்த்த சிலபசுகள் இருக்கிற எல்லாமே வந்து பிரிகை தாக்கங்கள். அதே நேரத்தில் அகவெப்ப தாக்கங்கள். இதெல்லாம் வந்து அகவெப்ப தாக்கம். என்னன்னு சொன்னா சக்தியை வழங்கித்தான் ரசாயன தாக்கம் நடக்குது. சக்தி வழங்கித்தான், சக்தியை பெற்றுத்தான் என்ன நடக்குது, ரசாயன தாக்கம் நடக்குது. அப்ப தாக்கிகள் இந்த விளைவுகள் உருவாகணும். விளைவுகள் உருவாகிற திசையில் அம்புக்குறி இருக்கும். சக்தி அகத்துறிஞ்சல் நடக்க போகுது. சக்தியை அகத்துறிஞ்சும் செயற்பாடு நடக்க போகுது. அடுத்தது உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டம். ரைட், உயிர்கோளத்தினுடைய ஒழுங்கமைப்பு மட்டத்தை எங்களுக்கு தயார் செய்து இந்த முறை இருக்கால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஒரு கால் படித்து கொண்டு போகும். ரைட், இந்த முதல் பகுதிகள் இந்த பங்கண்ட உயிர்கோளம் பாடத்தில் இருக்கிற முதல் பகுதி விடயங்களை ஒரு கால் தயவு செய்து படித்து கொண்டு போங்கள். அது கட்டாயம் உங்களுக்கு இந்த முறை எங்களுக்கு இல்லை கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். உணவு கூம்பகங்கள், அதே மாதிரி ரைட், உணவு கூம்பகங்களை ஒருக்கா படிச்சுட்டு போங்க. அதே போல நைதரசன் சக்கரம் போன முறை கேட்டது, இந்த முறை போன முறை காவன் சக்கரம் கேட்டவை, இந்த முறை நைதரசன் சக்கரம் கேட்கணுமா கேட்க மாட்டேனமா தெரியாது. ஆனால் அது ஒரு விடுபட்ட விடயமாக இருக்கு, அதை ஒருக்கா பாருங்கள். அதே போல அங்கே குடித்தொகை வளர்ச்சி கோலம், மனித குடித்தொகை வளர்ச்சி கோலம், அப்படியான விடயங்களை இருக்கால் இந்த முறை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. பொதுவாக எங்களுக்கு முதலாவது கேள்வி வந்து ஜென்ரலாக வாரது வளமை. ரைட், அந்த வகையில் இதுகளையும் இருக்கா பார்த்துட்டு போங்க. உயிர்கோளத்தின் ஒழுங்கமைப்பு மட்டத்தை முறையே ஒழுங்காக குறிப்பிடும் விடை வந்து குடித்தொகை, சாகியம், சூழற் தொகுதி. தனியன்கள், குடித்தொகை, அதுக்கு பிறகு சாகியம், பிறகு சூழற் தொகுதி, அதுக்கு பிறகு உயிர்கோளம் என்று வரும். அடுத்த பாருங்க, நீரிலிருந்து வழியை நோக்கி செல்லும் ஒலி அலையை கருதும் போது மீடுரன் வேகம் அலை நீளம். அப்ப எந்த ஊடகத்திலிருந்து எந்த ஊடகத்திற்கு சென்றாலும் மீடுரன் வந்து மாறாது. ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு காலம் மாறுறது. அதிர்வு மீடுரன் மாறாததுக்கேற்ப வேகமும் அலை நீளம் என்ன செய்யும் என்று சொன்னால் மாறிக்கொள்ளும். அதிர்வு மீடுரன் மாறுபடாததற்கேற்ப வேகமும் அலை நீளமும் மாறிக்கொள்ளும். அந்த வகையில் நான்காவது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்த உயிருள்ள கலங்கள் மாத்திரம் மற்றும் உயிரற்ற கலங்களை மாத்திரம் கொண்டுள்ள இழையங்கள். உயிருள்ள கலங்களை கொண்டது புடைக்கலையும் ஒட்டுக்கலையும். உயிரற்ற கலங்களை கொண்டது வல்லுறுக்கலையும். உயிருள்ள கலங்களை கொண்டது புடைக்கலையங்கள், ஒட்டுக்கலையங்கள். வல்லுறுக்கலையங்கள் வந்து உயிரற்றதாக காணப்படும். இதுல வன்கலையம் என்ற பாட்டு காட்டியிருக்குது. 20க்கு 3வது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். அந்த 2 சிறிய முகவைகளினுள் சம அளவு பொட்டாசியம் பெரிசயனைட் மற்றும் பினோப்தலின் கரைசல்கள் என்பன சேர்க்கப்பட்டு அதற்கு 2 மெக்னீசியம் இரும்பு தகடுகள் உருவிற்காட்டியவாறு கடத்தி ஒன்றினூடாக தொடுக்கப்பட்டு ஏகார் ஜெலி ஊடகத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டுள்ளது. சில மணித்தியாலத்தின் பின்னர் ஏகார் ஜெலி ஊடகத்தில்
அவதானிக்கத்தக்க நிறமாற்றம். அப்ப மெக்னீசியம் இரும்பு தாக்கவியல் மெக்னீசியம் மேலே இருக்கிறபடியால் மெக்னீசியத்திலிருந்து இலத்திரன்கள் இரும்பை நோக்கி போகுது. அப்ப இங்க மெக்னீசியம் வந்து என்ன செய்ய போகுது? ஒக்சியேற்றம் அடைய போகுது. மெக்னீசியம் ஒக்சியேற்றம் அடைந்து இரும்பு தகட்டுல வந்து தாழ்த்தல் நடக்க போகுது. தாழ்த்தல் இங்க யாருக்கு நடக்கும் என்று சொன்னால் ஆக்சிஜனும் நீரும் 4 இலத்திரன்களை பெற்று 4 OH மைனஸ் அயனாக மாற்றம் அடையும். மாற்றம் அடையக்குள்ள வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இளஞ்சிவப்பு நிறம் உருவாக போகுது. இங்க மாற்றம் இருக்காது. இங்க வந்து எந்த விதமான மாற்றமும் இங்க இருக்க போறதில்லை. மெக்னீசியம் 2+ வந்து நிறமாற்றம் இருக்காது. ஆனால் ஏல வந்து நிறமாற்றம் இருக்காது. ஆனால் பியில வந்து இளஞ்சிவப்பு நிறம் உருவாக போகுது. 21க்கு 3வது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். இந்த நேரிய கடத்தி ஒன்றின் தடை வேறுபடும் விதம். தடையை பொறுத்தவரை தடை வந்து நீளம் அதிகரிக்கும் போது தடை அதிகரிக்கும். லென்த் கூடக்குள்ள தடை கூடும், மின்னோட்டம் குறையும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது தடை அதிகரிக்கும். டெம்பரேச்சர் கூடக்குள்ளையும் தடை கூடும், மின்னோட்டம் குறையும். அதே மாதிரி கடத்தியாக்கப்பட்ட பதார்த்தத்தின் தன்மைக்கேற்ப தடை பெருமானம் மாறுபடும், கட்டாயம் மாறுபடும். செப்பு கம்பி மின்னோட்டத்தை கடத்துறதுக்கும் நிக்குரம் கம்பி மின்னோட்டத்தை கடத்துறதுக்கும் வேறுபாடு இருக்கு. செப்பு கம்பி வந்து விரைவாக மின்னோட்டத்தை கடத்தும், அதிகளவு மின்னோட்டத்தை கடத்தும். நிக்குரம் கம்பி தடைத்திறன் கூடியபடியால் மின்னோட்டத்தை கடத்துற அளவில வந்து மாறுபாடு இருக்கு. அந்த வகையில ஏபிசி ஆகிய 3க்கும் விடை கொடுக்கலாம். ஏபிசி ஆகிய 3க்கும் விடை கொடுக்க முடியும். நேரிய கடத்தி கம்பி ஒன்று. இதுல கடத்தி கம்பி வந்து குறைகடத்தி பதார்த்தமாக இருந்தால், சிலிக்கன் அல்லது ஜெர்மானியமாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்கைக்குள்ள வந்து தடை குறையும். சிலிக்கன் அல்லது ஜெர்மானியமாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது தடை என்ன செய்யும்? குறையும். அந்த நேரிய கடத்தி கம்பி என்று தந்தபடியால் நாங்கள் குறை கடத்திக்குள்ள அந்த அளவுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏபிசி என்ற விடை வந்து பொருத்தமானதாக இருக்கும். இங்கே அப்படி ஒரு விடை தரப்படவில்லை. இதை குறித்த நீரில் குறித்த பதார்த்தம் ஒன்றின் கரைதிறன் தொடர்பான சரியான கூற்று. இந்த கரைதிறன் என்றது குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திறன். அதான் கரைதிறன். குறித்த வெப்பநிலையில 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திணிவு. கரையத்தின் உயர்திணிவைத்தான் கரைதிறன் என்று சொல்லுவோம். ரைட். 100 கிராம் நீரில் கரையத்தக்க பதார்த்தத்தின் உச்ச திணிவு அவ்வெப்பநிலை அதன் கரைதிறனுக்கு சமன். 3வது விடை சரியானதாக இருக்கும். அடுத்தது, உருவிற்காட்டியவாறு பொருளொன்றின் மீது தொழிற்படும் 2 விசைகளின் சமநிலை தொடர்பாக, சமநிலை என்று தந்திருக்கு. சமநிலை தொடர்பாக மாணவர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட 3 கூற்றுக்கள். சமநிலையில இருக்குன்னு சொன்னால் முதலாவது F1 = F2 இருக்கு. F1ம் F2வும் சமனானதாக இருக்கும். சரியோ? அப்ப F1ம் F2வும் சமனானதாக இருந்தால் பொருள் வந்து ஓய்விலே இருக்கும். ஓய்வில் இருக்கிற பொருளாக இருந்தால் ஓய்வில் இருக்கும். சீரான வேகத்தோட இயங்குற பொருளாக இருந்தால் சீரான வேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்கும். ஏன்னு சொன்னால் புறவிசைகள் 0. புறவிசை தொழிற்படையில்லை. புறவிசை தொழிற்படாத விடத்து அல்லது சமணரவான விசை தொழிற்படாத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும். சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயக்கும் என்று சொன்னது நியூட்டனுடைய முதலாம் விதி. பொருள் ஆர்முடுதல் அடையும் என்றது பிழை. பொருள் ஆர்முடுதல் அடையும் எப்ப என்று சொன்னால் புறவிசை தொழிற்படும் போது, சமணரவான விசை தொழிற்படையெல்லாம் பொருள் ஆர்முடும். ஆகவே 24க்கு முதலாவது ஆன்சர் வந்து சரியானதாக இருக்கும். அடுத்த பாருங்க, உணவு சங்கிலியின் ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்திற்கு முன்னிய போசனை மட்டத்தின் 10% மாத்திரமே ஊடுகடத்தப்படும். கீழே தரப்பட்டுள்ள உணவு சங்கிலியில் புல்லில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள சக்தியின் அளவு 2500 ஜூல் என்றால், புல்லை வந்து இருக்கிற சக்தி வந்து 2500 ஜூல் என்று சொன்னால் இதனுடைய 10% தான் அங்க வைப்பது, மாட்டுக்கு போப்பது 250 ஜூல். இப்ப சிறுத்தைக்கு வந்து 25 ஜூல் சக்தி தான் என்ன செய்யப்பட போகுது? ஊடுகடத்தப்பட போகுது. ரைட். ஆகவே சிறுத்தையின் உடலில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள சக்தி எவ்வளவு கேட்டுக்கிட 25 ஜூல்.
அதனால சொல்றது என்னன்னு சொன்னால் உணவு சங்கிலி வந்து குறுகியதாக இருத்தல் நல்லது. நீண்ட உணவு சங்கிலியை விட குறுகிய உணவு சங்கிலி தான் வந்து நன்மை பயக்கும். ஏனென்று சொன்னால் சக்தி இழப்பு வந்து குறைவாக இருக்கும். சக்தி வந்து பூசணை மட்டத்திலிருந்து சக்தி வந்து 10% மட்டும் போற மாதிரி நச்சு பதார்த்தங்கள் வந்து 100% கடத்தப்படும். ஒரு நச்சு பதார்த்தமா இருந்தால் அது 100% கடத்தப்படும். இதைத்தான் வந்து சொல்றது உயிர் செறிவடைதல் என்று சொல்றது. நச்சு பதார்த்தம் கடத்தப்பட்டு ஒரு அங்கில இறுதியில இருக்கிற அங்கில வந்து என்ன செய்யப்படும், அக்யூமுலேஷன் ஆகும், சேரும். இதை சொல்றது உயிர் செறிவடைதல் என்று சொல்றது. அடுத்தது பின்வரும் எச்சந்தர்ப்பத்தின் போது புறவெப்ப தாக்கம், ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு சக்தியை அகத்துறிஞ்சி நடக்கிறதாக்கம், அகவெப்ப தாக்கம். சுவாசத்தின் போது நடக்கிறதாக்கம் புறவெப்ப தாக்கம். ஆக்சிஜனோட குளுக்கோஸ் தகனம் அடைதல் என்று சொல்லப்படும். கலச்சுவாசம் இளைமணியில நடக்க போகுது. கலச்சுவாசம் இளைமணியில நடக்க போகுது. ஒளித்தொகுப்பு வந்து பச்சையோரு மணியில நடக்க போகுது. சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி 6 CO2 6 H2O, சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி பச்சை ஒரு மணிகள்ல நடக்க போகுது, குளுக்கோஸ் வந்து உருவாக போகுது. பிரதான விளைபொருளாக குளுக்கோஸும் பக்க விளைபொருளாக ஆக்சிஜனும் உருவாகிற செயற்பாடு. இதே சுவாசம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் C6H12O6ஓட 6 ஆக்சிஜன் தாக்கம் அடைந்து 6 கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் 6 நீராவியும் அதே நேரத்தில் ATP என்று சொல்லப்பட்ட சக்தியும் வந்து வெளிவிடப்பட போகுது. ஆகவே சுவாசத்தின் போது வந்து புறவெப்ப தாக்கம் நடக்க போகுது, ஒளித்தொகுப்பின் போது அகவெப்ப தாக்கம் நடக்க போகுது. அதே மாதிரி சுண்ணாம்பு கல்லை சுடும் போது புறவெப்ப தாக்கம் அகவெப்ப தாக்கம் நடக்க போகுது. சக்தியை அகத்துறிஞ்சி தான் நடக்கும். கல்சியம் கார்பனேட் வெப்பத்தை அகத்துறிஞ்சி கல்சியம் ஆக்சைடாகவும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவாகவும் மாறப்போகுது. அதே மாதிரி கொண்டிசு பளிங்கு தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க. கொண்டிசு பளிங்க வெப்பப்படுத்தைகளை வந்து KMnO4 வெப்பப்படுத்தைகளை 2 KMnO4 வெப்பப்படுத்தினீங்கன்னு சொன்னால் K2MnO4 சக MnO2 சக O2 ஆக்சிஜன் வாயு தயாரிக்கும். அப்ப இதுல உங்களை கேட்டது புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கம் 2வது விடை. இது எல்லாமே மற்ற எல்லாமே வந்து என்னது, அகவெப்ப தாக்கம். அடுத்த பொருளொன்றின் மீது 5 நியூட்டன் 10 நியூட்டன் விசைகள் ஒரே நேர்கோட்டில் தொழிற்படுகின்றன. இவ்விரு விசைகள் என்னதும் விளைவுகள் விசை. இப்படியான கேள்விகள் பல தடவைகள் வந்திருக்கு. 5 நியூட்டன் 10 நியூட்டன் விசைகள் வந்து ஒரு நேர்கோட்டில தொழிற்படையக்கில்ல, ஒரே திசையாகவும் தொழிற்பட முடியும். அப்ப 5 நியூட்டனும் 10 நியூட்டனும் ஒரே திசையாக தொழிற்பட்டால் 15 நியூட்டன் என்று வரும். எதிரெதிர் திசையாகவும் தொழிற்பட முடியும். 10 நியூட்டன் 5 நியூட்டன். எதிரெதிர் திசையாக தொழிற்பட்டால் விளைவுகள் விசை 5 நியூட்டனாக இருக்கும். ரைட். அப்ப 15 நியூட்டனும் பெறலாம், 5 நியூட்டனும் பெறலாம். முதலாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்தது இரைப்பை சாற்றில் அடங்கியுள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் டெனின் என்பவற்றின் மூலம் ஆற்றப்படும் தொழில். இரைப்பை சாற்றில் இருக்கிற அமிலத்தை பொறுத்தவரை அமிலம் என்ன செய்ய போனதுன்னா பெப்சினை தொழிற்பாட்டு நிலைக்கு தூண்டப்போம். இதை எங்க உணவு சமிபாட்டு தொகுதியில் அமில சமிபாடு நடக்கிற இடம் இரைப்பை அமில சமிபாடு என்று சொல்ல போறோம். கிட்டத்தட்ட pH பெருமானம் 2.1 இருந்து 2.3 2.4 இருக்கும். அமிலம் ஏன் சுரக்குதுன்னு சொன்னா பெப்சினை வந்து தொழிற்பாட்டு நிலைக்கு கொண்டு வரத்துக்கு வருது. அதே மாதிரி டெனினை பொறுத்தவரையில பாலை சிறு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வந்து பாலை திரட்சி அடைய செய்யறது வந்து டெனின். 3வது விடை வந்து பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்து 29வது கேள்வி பாருங்க. 50 கிராம் திணிவுடைய சன்னம் 2000 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் துப்பாக்கி ஒன்றிலிருந்து வெளிவிடப்படுகிறது. உந்தம் கேட்டு கிடக்கு. உந்தம் என்றது திணிவு தர வேகம். உந்தம் என்ற திணிவு தர வேகம். துணிவு கிராமில் இருக்கிற துணிவை வந்து நாங்கள் கிலோகிராமுக்கு மாற்றணும், 1000ஆல பிரிக்கணும். 50/1000 கிலோகிராம். வேகம் வந்து 2000 மீட்டர் செகண்ட் -1. அப்ப இதுல 3 பூஜ்ஜியம் இதுல 3 பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டிடும். 2 10 ஆகவே 100 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. முதலாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். சமன்பாடுகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உந்தம், ஆர்முடுகள், வெப்ப சக்தியை காண்றது, சமன்பாடுகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மெல்லிய கோலொன்றுடன் பொருத்தப்பட்டுள்ள 15 நியூட்டன் சுமை ஒன்று R, S எனும் இரு வித்தராசுகளுடன் பொருத்தப்பட்டுள்ள விதம் வந்து ஒரு காட்டப்பட்டுள்ளது. RS ஆகிய வித்தராசுகளின் வாசிப்புகள் என்னென்று கேட்டு கிடக்கு. இது சமநிலையில இருக்குன்னு சொன்னால் R+S வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால்
15 நியூட்டனாக இருக்கும். இதுங்கன்னு முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி ஒரு புள்ளி வற்றி நாங்கள் விசை திருப்பம் எடுத்தோம் என்று சொன்னால், இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல் நோக்கின திசையில் ஒரு இழுவிசை இருக்கும், இங்கேயும் மேல் நோக்கின திசையில் ஒரு இழுவிசை ஒன்று இருக்கும் T. இப்ப நாங்கள் R புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தோம் என்று சொன்னால், இந்த புள்ளியை பற்றி விசை திருப்பம் எடுக்கல எங்களுக்கு இந்த விசை வந்து திருப்பம் அடைகிறதுக்கு வராது. இப்ப கோள் வந்து சமநிலையில இருக்குன்னு சொன்னால், இந்த 15 நியூட்டனை பொறுத்தவரையில வலஞ்சுழியாக திரும்ப போகுது. இந்த டி எஸ் வந்து எஸ்ல தொழிற்படுற விசை வந்து இடஞ்சுழியாக திரும்ப போகுது. கோள் சமநிலையில இருக்கேக்கல. இப்ப கோள் சமநிலையில இருக்கேக்கல வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் வந்து சமனாக இருக்கும். இப்ப வலஞ்சுழி திருப்பத்தை பார்த்தோம்னு சொன்னா, வலஞ்சுழி திருப்பம் வந்து 15 நியூட்டன் 20 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கு. அப்படியே சென்டிமீட்டர் ரெண்டே வச்சுக்கொள்றேன். எஸ்ஐ பொறுத்தவரையில எஸ்ல தொழிற்படுற விசை டீயை பொறுத்தவரையில 100 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கு. ஏன் சென்டிமீட்டர்லயே வச்சினான்னு சொன்னால் இங்கேயும் இங்கேயும் அலகு வெட்டப்பட்டுடும். 20ஆல சுருக்கினு சொன்னா 100க்கு 5 முறை, 5ஆல 15 சுருக்கினால் 3 நியூட்டன். அப்ப டி வந்து 3 நியூட்டன் என்று வரப்போகுது. டி வந்து 3 நியூட்டன். அப்ப டி என்ற நெசி தொழிற்படுற விசை வந்து 3 நியூட்டன். ஆகவே ஆறில் தொழிற்படுற விசை எவ்வளவு வரப்போகுது? 12 நியூட்டன் என்று வரப்போகுது. ஐடியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு புள்ளி பற்றி நான் வந்து ஆறுன்ற இடத்துல புள்ளியை பற்றி விசை திருப்பம் எடுத்தேன். உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் டீயில வச்சுக்கொண்டு இந்த புள்ளியை வச்சுக்கொண்டு விசை திருப்பம் எடுக்கலாம். நீங்கள் என்னதான் செய்தாலும் உங்களுக்கு பெருமானம் மாற போறீங்க. ஆறில வந்து 12 நியூட்டன் விசையும் மற்றதுல வந்து 3 நியூட்டன், எஸ்ல வந்து 3 நியூட்டன் விசையும் வந்து உங்களுக்கு வாசிப்பாக காட்டப்பட போகுது. ரைட், விளங்குத பிள்ளைகள் என்ன? அடுத்த பாருங்க, குருதி உறைதல் காரணமாக குருதி குழாயில் அடைப்பு ஏற்பட்டு குறித்தோர் அங்கத்திற்கு குருதி வளங்கள் தடைப்படும். இதைத்தான் சொல்ற துரோம்போசிஸ் என்று சொல்றேன். துரோம்போசிஸ் என்று சொல்றேன். இதை வந்து இதய தசைக்கு குருதி வழங்குறது தடைப்படுறது வந்து முடியுறு துரோம்போசிஸ் என்று சொல்றேன். இந்த இதய தசைக்கு குருதியை வழங்குறது முடியுறு நாடிகள், அங்க அடைப்பு ஏற்பட அந்த செயற்பாடு வந்து முடியுறு துரோம்போசிஸ் என்று சொல்றேன். 32வது வினா பார்த்தீங்கன்னு சொன்னால், பாலியல் ரீதியாக கடத்தப்படும் 4 நோய்கள். 4மே வந்து பாலியல் ரீதியான நோய்கள் தான் காட்டப்பட்டிருக்குது. இதுல ஹெர்பிஸை பொறுத்தவரையில வைரஸால பரவப்படுற நோய். அதே மாதிரி கொனோரியாவை பொறுத்தவரையில பாக்டீரியாக்களால பரவப்படுற நோய். சிபிலிசம் வந்து பாக்டீரியாக்களால பரவுற நோய். எய்ட்ஸ் வந்து வைரஸால பரவுற நோய். எங்களை கேட்டது வந்து மேற்படி நோய்களுள் பாக்டீரியாவால் மாத்திரம் வந்து 32வது 3வது பியும் சியும் சரியான விடையாக இருக்கும். 33வது வினா பாருங்க, 100 கிராம் நீர் திணிவுக்கு 420 ஜூல் வெப்பம் வழங்கப்படுகிறது. இதன் போது நீரின் வெப்பநிலை எவ்வளவால் தீட்டா கேட்டு கிடக்கு. வெப்பநிலை மாற்றம் கேட்டு கிடக்கு. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1. இப்ப Q7 MC தீட்டா. வெப்ப சக்தி வந்து 420 ஜூல். துணிவு வந்து 100 கிராம். அப்ப 100 கிராம கிலோவுக்கு மாத்திரத்துக்கு 1000ஆல பிரிக்கணும். தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1. வெப்பநிலை மாற்றம் தெரியாது. இப்ப இதுல 2 பூஜ்ஜியம், இதுல 2 பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டுடும். இதுல ஒரு பூஜ்ஜியம், இதுல ஒரு பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டுடும். இங்காலையும் 420க்கு இங்காலையும் 420க்கு வெட்டுப்பட்டால் அப்ப தீட்டா வந்து என்னன்னு வரப்போகுது? 1 பாகை செல்சியஸ் என்று வரப்போகுது. Q7 MC தீட்டா. பிரதியிடும் போது அலகுகளுடன் பிரதியிடுங்கள். சமன்பாட்டை போட்டு பிரதியிடுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி. அடுத்த ஆய்வு கூடத்தில் வாயுக்களை இனங்காண்பதற்கு மேற்கொள்ளப்படும் 3 செயற்பாடுகள். இதை ஏற்கனவே நாங்கள் மேல பார்த்துட்டோம். வாயு மாதிரிக்கு தனக்குச்சியை செலுத்துதல். வாயு மாதிரிக்கு தனக்குச்சியை செலுத்துறது வந்து எங்களுக்கு தனக்குச்சி எண்டைகளை ஆக்சிஜன் வாயுக்கும் தனக்குச்சியை செலுத்தலாம். தனக்குச்சியை ஆக்சிஜன் வாயுக்கு செலுத்திகளை எரிய போகுது பிரகாசமாக. வாயு மாதிரிக்கு எரியும் தனக்குச்சியை செலுத்துதல். எரியும் செலுத்திகளை வந்து எங்களுக்கு ஹைதரசன் வாயுக்கு எரியும் தனக்குச்சியை செலுத்திகளை பொப்பண்ட சத்தத்தோட எரிந்து அணைய போகுது. வாயுவை தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் அமிழ்த்துதல். தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள வாயு அமிழ்த்தேக்கில வந்து அது வந்து கார்பனீர் ஆக்சைடு வாயு இனங்காண்ற முறை பால் நிறமாக மாறும்.
ரைட், பால் நிறமாக மாறும். அப்ப பியும் இதுக்குள்ள பொருத்தமான பிக்கும் சிக்கும் கொடுக்க முடியும். ஐதரசன் வாயு எரியும் தணல் குச்சியை செலுத்துறது, தெளிந்த சுண்ணாம்பு நீர் வந்து கார்பனீர் ஆக்சைடு வாயு. ரைட். அடுத்த 35வது வினாவை பாருங்க. தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனை பொதி செய்ய பயன்படுத்தும் இரும்பு பேணியின் மேற்பரப்பின் மீது வெள்ளீயம் பூசப்படுகின்றது. ரைட். எங்களுக்கு வெள்ளீயம் SN. பொன்னர் பிளான் வரும் பாதக செய்ய ஈழத்தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலரும் மக்கள். ரைட். பொன்னர் பிளான் வரும் பாதக செயல் ஐயா ஈழத்தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலரும் மக்கள் கண்ணீர் சோதனை பொழிந்தனர். தான் தாக்க வீதத்தோட வள்ளியத்தை வந்து நாங்கள் இரும்புக்கு மேல பூசி விடுறோம் என்று சொன்னால் இரும்பு வந்து என்ன செய்ய மாட்டார். இரும்பு வந்து நேரடியாக வலியுடனோ நீரினுடனோ தாக்கத்தில் ஈடுபட மாட்டார். வலியுடனோ நீருடனோ தாக்கத்தில் ஈடுபட மாட்டார். அப்ப பேணி ஆக்கப்பட்ட உலோகம் துருப்பிடித்தலை தடுத்தல் சரி. பொதி செய்யப்பட்ட பதார்த்தத்துடன் தாக்கம் வருவதை தடுத்தல் சரி. பயன்பாட்டின் பின் சூழலுக்கு விடுவிப்ப போது விரைவாக அரிப்புக்குள்ளாதல் சரி. ஏபிசி விரைவுக்குள்ள அரிப்புள்ள அமைன்னு சொன்னால் இரும்பு தான் தாக்கத்தொடர்ல மேலே இருக்குது. ஆனால் இங்க வந்து இரும்புக்கு மேல நாங்கள் வெள்ளியத்தை பூசி விட்டோம் என்று சொன்னால் வழித்தொடுகை இல்லை நீர்த்தொடுகை வந்து இல்லாமல் போகுது. கிட்டத்தட்ட பெயின் பூசுற மாதிரி, பெயிண்டா பூசுற மாதிரி. அடுத்தா பாருங்க. ஆக்சிஜன் வாயு உருளையுடன் தொடர்பட்டுள்ள வாயு அமுக்கமானியின் உருவப்படம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. உருளையின் உள்ளே உள்ள வாயுவின் அமுக்கம், இதுக்குள்ள என்ன அமுக்கம் என்று கேட்டு கிடக்கு. எங்களுக்கு இப்ப இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருக்குதோ அதே அமுக்கம் தான் இங்கேயும் இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமம். ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமம். அப்ப இது 100, இது 20 அண்டைக்குள்ள இவ்வளவு வந்து 80 சென்டிமீட்டர். இவ்வளவு 80 சென்டிமீட்டர். அப்ப இந்த திரவத்தால் இந்த திரவத்தினால் இந்த இடத்துல ஏற்படுத்தப்படுற அமுக்கம் வந்து அமுக்கம் P சமன் H rho G. H வந்து 80/100 மீட்டர். ரோ வந்து ரோ ஒன்றே தந்திருக்குது. புவியீர்ப்பார்முகள் G என்று தந்திருக்கு. ரைட். கொஞ்சம் 80 வந்து எங்களுக்கு விடையல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 100/20 என்று தந்திருக்கிறேன். அப்ப 100/20 100/20 கீழ் 100 தர ரோ தர G. இதுல வந்து வளிமண்டல அமுக்கம் தரப்பட்டிருக்கிறபடியால், கேள்வியில வந்து வளிமண்டல அமுக்கம் தரப்பட்டிருக்கிறபடியால் இந்த வளிமண்டல அமுக்கத்தை என்ன செய்யணும், எங்கண்ட விடையோட சேர்த்து கூட்டணும். P நோட் பிளஸ் 100/20 100 முதலாவது விடை வந்து சரியான விடையாக இருக்கு. இங்க பயன்படுத்துற இது என்னன்னு சொன்னால் தியரி என்ன, ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். இந்த கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். இப்ப இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருக்கோ அதே அமுக்கம் தான் இங்கேயும் இருக்கும். மேல வந்து வளிமண்டல அமுக்கம் தொழிற்படுறபடியால் வளிமண்டல அமுக்கத்தையும் சேர்த்து என்ன செய்ய போறோம், கூட்ட போறோம். கேள்வியில வளிமண்டல அமுக்கம் தரப்படாட்டிக்கு நாங்கள் அதை பற்றி கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தராட்டிக்கு தேவையில்லை. அந்த காற்றினுடைய சுவாசம் தொடர்பான பிழையான ஊற்று. இப்ப காற்றினுடைய சுவாசத்தை பொறுத்தவரையில பகுதியாகத்தான் என்ன செய்ய போகுது, சக்தி உற்பத்தி நடக்க போகுது. விலங்குகள்ல நடக்கிற காற்றினுடைய சுவாசத்தை வந்து லட்ரிக் அமிலம் நொதித்தல் என்று சொல்ல போறோம். தாவரங்கள்ல நடக்கிற காற்றினுடைய சுவாசத்தை வந்து எதைல் ஆல்கஹால் நொதித்தல் என்று சொல்ல போறோம். ஆக்சிஜன் அளவு இல்லாதபடியால் தான், ஆக்சிஜன் இல்லாமல் தான் காற்றினுடைய சுவாசம் நடக்குது. மனித உடல்கள்ல வந்து இந்த காற்றினுடைய சுவாசம் வந்து விலங்குகள உடல்ல தசைப்பிடிப்பு ஏற்படுத்தும். விடைகளை பார்த்தோம்னு சொன்னால் விலங்குகளில் நடைபெறும் காற்றினுடைய சுவாசம் லட்ரிக் அமிலம் நொதித்தல் என அழைக்கப்படும் சரி. ஆக்சிஜன் வாயின்றி நடைபெறும் சுவாசம் சரி. உடலின் காற்றினுடைய சுவாசம் நடைபெறும் போது தசைப்பிடிப்பு ஏற்படும் என்பது சரி. விலங்குகளில் நடைபெறும் காற்றினுடைய சுவாசத்தின் போது எதைல் ஆல்கஹால் உருவாகும் பிழை. அது தாவரங்கள்ல தான் அது உருவாகும். அது அசெட்டிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கால்சியம் ஹைட்ரோக்சைடு, காய்ச்சி வடித்த நீர். pH பெருமானத்தில் இறங்கு வரிசை என்ற கூடினத்திலிருந்து குறைஞ்சது. இப்ப முதலாவது காரம், கால்சியம் ஹைட்ரோக்சைடு. முதலாவது காரம். அடுத்த நடுநிலை பதார்த்தம். அடுத்த மென்னமிலம். அடுத்தது வெண்ணமிலம்.
கால்சியம் ஹைட்ராக்சைடு நீர், நடுநிலை பதார்த்தம், காட்சி வடித்த நீர் என்றபடியால். அடுத்தது வந்து அசெட்டிக் அமிலம், வினாகிரியின் கூறு. அடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். முதலாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கு. இந்த மாணவர் குழு ஒன்று மணற்குவியலின் வெப்பநிலையை துணிவதற்கு முனைந்தனர். அதில் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அவர்கள் முன்வைத்த பின்வரும் கூற்றுக்களை கருதுக. வெப்பமானி குமிழை மணற்குவியலில் அமிழ்த்தி வைத்தல் வேண்டும். சரி. ரசநிரலின் புறையுருவை கண்மட்டத்தில் வைத்து வாசிப்பை பெற வேண்டும். சரி. வெப்பமானி வாசிப்பண்டான அளக்கு முறையில் அளக்கிறதாக இருந்தான கனவளவுகளை வாசிக்கிறதாக இருந்தா என்ன கண்மட்டத்துல வந்து வச்சு வாசிப்பை மேற்கொள்ளும். கண்மட்டத்தை விட மேல வச்சு வாசித்தோம் என்று சொன்னால், இதான் எங்கன கண்மட்டம் என்று சொன்னால் கண்மட்டத்துல வந்து அளவுடை வாசிப்பு இருக்க வேண்டும். இப்படி மேல வச்சு வாசிச்சோம் என்று சொன்னால் அது கீழே இருக்கிற மாதிரி தெரியும். கீழே வச்சு வாசிச்சோம்னா மேலே இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம வாசிப்படுக்கைகள் எப்பவும் கண்மட்டத்துல வச்சு வாசிக்கணும். சரி. அடுத்தது வெப்பமானி குமலை மணற்குவியலில் அமர்த்தி வைத்து பின் அகற்றி வாசிப்பை பெறுதல் இல்லை. அதுல வச்சுக்கொண்டே வாசிப்பு எடுக்கணும். நாங்கள் வெளியில எடுத்து விட்டோம்னா திருப்பி குயிக்கா என்ன செய்யறோம், ரசநிரல் கீழே இறங்க வழிகட்டும். மருத்துவ வெப்பமானியில மட்டும்தான் அந்த மருத்துவ வெப்பமானியில மட்டும் உள்ளுக்குள்ள அந்த வளைவு இருக்கிறபடியால் நாங்கள் வெளியில எடுத்து வச்சும் வாசிப்பை பார்க்கலாம். ஆனால் சூழல் வெப்பமானிகள் ஆய்வுடத்துல பயன்படுத்துற மற்ற வெப்பமானிகள்ல வந்து நாங்கள் வாசிப்பு பார்க்கல அதுக்குள்ள வச்சே வாசிப்பு பார்க்கணும். வெளியில எடுத்து விட்டோம் என்று சொன்னால் எடுத்த நேரத்திலிருந்து வாசிப்பு குறைய வலிக்கின்றோம். ஆகவே முதலாவது விடை மட்டும் பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்தது ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கு பின்வரும் எவ்விடய தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். செயற்கை சுவையூட்டி குறைந்த அளவில் சேர்க்கப்பட்ட உணவு வகைகள். அது செயற்கை குறைந்த அளவில் பாவிக்கிறீங்களோ கூடின அளவில் பாவிக்கிறீங்களோ செயற்கை சுவையூட்டி பாவிக்கிறதே கூடாது. அடுத்த உணவு வேளைகளில் கணிசமான அளவு காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்து கொள்ளல். ஓரளவுக்கு சரி. சமநிலை உணவுன்ற கன்செப்டுக்குள்ள வருது. விட்டமின்கள் கனிவுப்புக்கள் கிடைக்க போது, காய்கறிகளை எடுக்கல ஃபைபர்ஸ் நார்ச்சத்துகள் கிடைக்க போது, இதுக்கு ரெண்டாவது விட ஓரளவுக்கு பார்த்து கொள்ள முடியும். தேநீர் வேளைகளில் சிற்றுண்டிகளை உட்கொள்ளுதல். சிற்றுண்டிகளை உணவாக எடுக்கல என்ன பிரச்சனை என்று சொன்னால் எங்களுக்கு இலிப்பிட்டுக்களினுடைய அளவு அதிகமாக போகுது. மற்றது தேநீர் என்று எடுக்கல சுக்ரோஸ் வந்து போகுது. சுக்ரோஸ் வந்து எங்களுக்கு குளுக்கோஸையும் ஃப்ரெக்டோஸையும் கொண்டது. ஃப்ரெக்டோஸ் கொஞ்சம் பொல்லாதால். அதே மாதிரி போத்தலில் அடைக்கப்பட்ட நீரை பெருகுதல். போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் என்றது எவ்வளவுக்கு அது பொருத்தமானதாக இருக்கும் என்ற தெரியாது. ஏனென்று சொன்னால் கனிவுப்புக்கள் அகற்றப்பட்டும் போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் வாரது. அது எவ்வளவு ஹைஜீனிக்கானது என்று எங்களுக்கு எவ்வளவு ஹைஜீன் என்றதும் அது தெரியாது. எஸ்எல்எஸ் அடித்திருப்பார்கள். எஸ்எல்எஸ் அடித்ததை வந்து நம்பி வாங்குறோம். ஏனென்று சொன்னால் எஸ்எல்எஸ் என்றது தரச்சான்றிதழ். எஸ்எல்எஸ் என்றது தரச்சான்றிதழுக்காக வாங்குறமே ஒழிய எஸ்எல்எஸ் என்றது இப்ப நாங்கள் இலங்கையில வாங்குற உற்பத்தி பொருட்கள் எஸ்எல்எஸ் தரச்சான்றிதழ் பெற்றது. அது தரச்சான்றிதழ் தான். தரச்சான்றிதழ் என்றது பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோசஸுக்குரியது. சரியான படிமுறைகளுக்கு இல்லாத அந்த நீர் சுத்திகரிக்கப்படுகிறதுன்றதை சொல்றதுதான் எஸ்எல்எஸ் தரச்சான்றிதழை ஒழிய அதுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணிக்குரிய தரச்சான்றிதழ் அல்ல. இது சரியான படிமுறையின் ஊடாக வருது. ஒரு நாங்கள் தண்ணி போத்தல் வாங்குகிறோம் என்று சொன்னால் சிஎஃப்ஏ அதாவது சிலோன் ஃபுட் அத்தாரிட்டியினுடைய லைசன்ஸ் எடுத்திருக்கணுமான்னு பார்க்கலாம். சிஎஃப்ஏ சர்டிஃபை பண்ணி இருக்கணுமான்னு பார்க்கலாம். சிஎஃப்ஏ சர்டிஃபை பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற நீர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், அது வந்து வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணி தான் அந்த போத்தலில் அடைப்பார்கள். அப்போ அது வந்து அதுவும் எப்படி என்று சொன்னால் மாசம் மாசம் செய்ய மாட்டேங்க. வருடத்தில் ஒரு தடவைகள் வந்து அந்த லைசன்ஸை ரினியூ பண்ணுறதுக்காண்டி என்ன செய்வார்கள், சிஎஃப்ஏக்கு வந்து சற்று இந்த சான்றிதழை அனுப்புவார்கள். அப்போ இது வந்து இப்போ எவ்வளவுக்கு இதில் வந்து நம்பகத்தன்மை இருக்குமென்றது எங்களுக்கு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் போத்தல் தண்ணி குடிக்கைகளை வந்து செக் பண்ணி சாதாரண வாட்டர் பேராமீட்டரை வந்து செக் பண்ணி போட்டு குடிப்போமா என்றால் அதுக்கும் எங்களுக்கு வந்து செலவு அதிகம். ஆகவே இதுல வளத்துக்குள்ளேயும் பொருத்தமான விடை என்று பார்க்கல உணவு வேளைகளில் கணிசமான அளவு காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்து கொள்ளுதல் என்பது இதுக்குள்ள பொருத்தமான விடையாக இருக்கும். ரைட். இவ்வளவு வந்து எங்களுக்கு பகுதி 1 வழங்கப்பட்ட வினாக்கள். இது சம்பந்தமாக ஓரளவுக்கு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம்.
மேலதிகமான ஏதாவது தேவை இருந்துச்சு என்று சொன்னால் உங்களுக்கு எந்த சேனல்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு விளங்காத விஷயத்த வந்து கேட்டீங்கள் என்று சொன்னால் அதற்குரிய பதில்கள் வந்து கட்டாயம் வழங்கப்படும். இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து பகுதி 2க்குரிய வெகு விரைவில் வந்து பகுதி 2க்குரிய வினாவையும் வந்து நாங்கள் செய்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.